ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூனிட் 1 ஃபவுண்ட்ரி டெக்னாலஜி பார்ட் 4. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட் எல்லாமே வரும். எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மோல்டிங். ஸோ மோல்டிங்னா அச்சு. ஸோ ஒரு பொருளை வச்சு மோல்டிங் ஸ்டாண்டில் அச்சு எடுக்கிறது தான் மோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் செய்கிறது. அந்த பேட்டர்ன் மூலமாக மோல்டு, அதை மோல்டிங் ஸ்டாண்டை வச்சு பேட்டர்ன் மேலே மோல்டிங் ஸ்டாண்டை வச்சு ஃபில் பண்ணி அதை டைட்டாக ரேம்ப் பண்ணணும். ஸோ டைட்டாக ரேம்ப் பண்ணி அழுத்தி அதிலேருந்து பேட்டர்னை மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு அச்சு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த அச்சில் ரன்னர் ரைசர் வச்சு அதில் கேட் ஃபார்ம் பண்ணணும். ரன்னர் ரைஸரும் வச்சுட்டு அதுவும் டைட்டாக பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கேட் செய்யணும். வெண்ட் ஹோல்ஸ் எல்லாம் வைக்கணும் அதுலேருந்து கேஸ் ரிமூவ் ஆகிறதுக்காக. ஸோ இது மாதிரிலாம் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் தான் மோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோல்டிங் ஸ்டாண்ட் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மோல்டிங் ஸ்டாண்ட்றது என்னென்னா ஃபவுண்ட்ரி பண்ணுறதுக்கு முக்கியமான மெட்டீரியல் மோல்டிங் ஸ்டாண்ட் தான். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இதோட தன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மோல்டிங் ஸ்டாண்ட் எந்த ஒரு டெம்பரேச்சர்லையும் வித்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ மோல்டன் மெட்டல் கூட இது ரியாக்ட் ஆகாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது மோல்டுலேருந்து கேஸ் வெளியே போகிறதுக்கு ஈஸியாக உதவும். ஸோ காரணம் வந்து வெண்ட் ஹோல்ஸ் அதில் போட்டிருக்கு. வெண்ட் ஹோல்ஸ் மூலமாக அந்த இப்போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஹீட் பண்ணால் அதில் வந்து எவாப்ரேட் ஆகி ஸ்மோக் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்மோக் தான் இங்கே வந்து கேஸ் சொல்கிறோம். ஸோ அந்த கேஸு அந்த ஏர்லாம் வந்து உள்ளவே தங்கிடுச்சுன்னா அதில் வந்து பேட்டர்ன் நம்மளுக்கு ஒழுங்காக வராமல் ஏர் பபிள்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆகி வீக் ஆகிடும். ஸோ அது மாதிரி வீக் ஆகாமல் வந்து அந்த கேஸ்லாம் வெளியே போகிறதுக்காக இது பயன்படுது. அது இல்லாமல் அது ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். மோல்டிங் ஸ்டாண்ட் வந்து அந்த மோல்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இது இல்லாமல் அது மோல்டன் மெட்டலோட ரியாக்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து மோல்டிங் ஸ்டாண்டோட தன்மைகள். ஸோ கான்ஸ்டியூயன்ஸ் ஆஃப் மோல்டிங் ஸ்டாண்ட் அடுத்த டாபிக். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் மோல்டிங் ஸ்டாண்டில் வந்து என்னென்ன கலவைகள், கான்ஸ்டியூயன்ட்ஸ் அப்படின்னா கலவைகள், என்னென்ன கலவைகளாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா சாண்ட் இருக்கும், பைண்டர் அப்படின்றது இருக்கும், அடிட்டிவ் அப்படின்றது இருக்கும், வாட்டர். ஸோ இந்த 4 விஷயந்தான் வந்து மோல்டிங் ஸ்டாண்டுக்கு வந்து முக்கியமான விஷயம். ஸோ சாண்ட்னா உங்களுக்கே தெரியும், மணல். பைண்டர் அப்படின்றது அந்த மணலை ஒருங்கிணைக்கிறது. ஸோ சாதாரணமாக மணலை எடுத்து நம்மளால் ஒருங்கிணைக்க முடியாது. அது கூட இதே களிமண் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக அதை ஒருங்கிணைக்க முடியும். அடிட்டிவ் அப்படின்றது இதை களிமண்லேயும் இன்னும் கொஞ்சம் நம்ம பைண்டிங் தேவை அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கம் மாதிரி ரெசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா வாட்டர். ஸோ வாட்டரை மிக்ஸ் பண்ணும்போது மண் கொஞ்சம் நம்மளுக்கு கடினமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 விஷயத்தை பற்றி தனித்தனியாக பார்ப்போம். ஸோ சாண்ட் பார்த்திங்கன்னா இதில் சிலிக்கா தான் மெயினாக இருக்கிற விஷயம். ஸோ சிலிக்கா பார்த்திங்கன்னா 80-90% வந்து இதில் சிலிக்கா இருக்குது. ஸோ இது இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் ஆக்சைடையும் வந்து கலக்கிறோம். என்னென்ன ஆக்சைடுன்னு பார்த்திங்கன்னா அலுமினா அண்ட் மெக்னீஷியம் அப்படின்ற ஆக்சைடு வந்து இதில் வந்து கலக்கிறோம். சாண்டில் பார்த்திங்கன்னா 5-20% களிமண் கிளே இருக்கும். 2-3% பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்கும். ஸோ பைண்டர் அப்படின்னா கிளே தான் இங்கே வந்து ஜென்ரலாக பைண்டர்னு யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ களிமண்ணை தான் பைண்டராக இங்கே யூஸ் பண்ணுறோம். அதை வந்து சாண்டோட மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கக்கூடியது, லோ காஸ்ட்டு. அது இல்லாமல் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது கிளேவும் ஒன்று, களிமண்ணும் ஒன்று. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் கிளேயில் 2 விதமான பைண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்ஆர்கானிக் பைண்டர், ஆர்கானிக் பைண்டர்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஆர்கானிக் பைண்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த களிமண், அப்புறம் சோடியம் சிலிகேட், அப்புறம் போர்ட்லேண்ட் சிமெண்ட், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி சொல்லுவோம். ஸோ ஆர்கானிக் பைண்டரில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்ரின், மொலாசஸ் அண்ட் ரெசின், ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ரிவர் பெட்லேருந்து நம்ம கிடைக்கிற சாண்டில் கிளே அதிலே இருக்கும். ஸோ அதிலே இருக்கிறதுனால நம்ம வந்து டேரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் பைண்டராக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிட்டிவ்ஸ். ஸோ கம் மாதிரியான விஷயம். அடிட்டிவ்ஸ் அப்படின்னா பசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடிட்டிவ்ஸ் என்னென்ன மோல்டிங் ஸ்டாண்டுக்கு எதுக்கு பண்ணுறாங்கன்னா மோல்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மோல்டோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து, அதோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதோட தாங்கும் தன்மை, அதோட நம்பகத்தன்மை எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. காமனாக என்னென்ன அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா கோல்டு டஸ்ட்டு, சிலிக்கா ஃப்ளோர், சீ கோல், கடைசியாக ஃபியூல் ஆயில். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றத்தை பற்றி தனியாக பார்ப்போம். கோல் டஸ்ட்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா இது எதுக்காக மெயினாக ஆட் பண்ணுறாங்கன்னா
கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்சிஜன் இதில் இருக்கும்போது அது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த கோல் டஸ்ட்டை வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அட்மாஸ்பியரிக்கில் இருக்க எந்த ஒரு ஆக்சிஜனும் வந்து ஆக்சிடேட் ஆகாமல் மெட்டல் மேலே போகாமல் இது பார்த்துக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சிலிக்கா ஃப்ளோர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீட்டான நேரத்தில் அந்த மோல்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காகவும் அந்த பேட்டர்னை சுற்றி இருக்க வால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் சிலிக்கா ஃப்ளோர் யூஸ் பண்ணுறாங்க. கோல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சாஃப்டான கோல். அதாவது ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஃபவுண்டிங் நம்ம போடுவோம், பேட்டர்ன் மேலே ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஃபவுண்டிங் போடுவோம். ஸோ அதுக்காக மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ் ஃபினிஷை வந்து ரொம்ப இதை அதிகப்படுத்தி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபியூல் ஆயில் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாட்டர் அதில் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காகவும், ஸோ இதை வாட்டர் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அந்த வாட்டர் அதிகமாக இருந்தால் அந்த சாண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த ஃபியூல் ஆயில் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க அடிட்டிவாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர். ஸோ வாட்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு ஃபவுண்டரி சாண்டாக இருந்தாலும் வாட்டர் இருந்தால் தான் அது ஒழுங்காக பாண்டாக ஆகும், அது ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் வாட்டர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 2-8% வாட்டர் வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஆடிங் மிக்சரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் களிமண் தான் இருக்கும். களிமண் வந்து அதிகமாக வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகப்படுத்தி விடும். ஸோ இதை வந்து இது மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ணது இல்லாமல் பார்ஷியலாக கொஞ்சம் தனியாக கொஞ்சம் வந்து வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் பார்த்திங்கன்னா அந்த மண் வந்து ஒரு சேர்ந்து பாண்ட் ஆகிற ஆக்ஷனை வந்து தடுத்துரும். ஸோ அதனால் எக்ஸஸ் வாட்டர் இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.